இன்றைக்கி நைட்டு வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தது. சரி, நைட் சாப்பாடு வந்து சீக்கிரம் செஞ்சு வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நைட் சாப்பாடு வந்து சீக்கிரமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து பன்னீர் வாங்கி வச்சுருந்தேன். பன்னீரில் வந்து எப்பயுமே பன்னீர் பட்டர் மசாலா மட்டுமே தான் செஞ்சுருக்கேன், வேறு எதுவுமே செஞ்சதே கிடையாது. ஏன்னா வீட்டில் வந்து பன்னீர் பட்டர் மசாலானா எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எக்ஸ்ட்ரா 2-3 சப்பாத்தியே சாப்பிடுவாங்க. தம்பியும் மேக்ஸிமம் வந்து ரொம்ப விரும்பி பன்னீர் பட்டர் மசாலாலாம் சாப்பிடுவோம். அதனால் வீட்டில் வந்து பன்னீர் வாங்கணும் அப்படின்னாலே பன்னீர் பட்டர் மசாலா மட்டும் தான் ரெடி பண்ணியிருப்போம். சரி, இன்றைக்கி வந்து பன்னீர் பட்டர் மசாலா வேண்டாம், வேறு எதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஆப்கானி ஸ்டைலில் பன்னீர் கிரேவி வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து பன்னீர் வந்து சுடுதண்ணியில் ஒன்று ஒன்றா போட்டுட்டு இருந்தேன். இந்த வாட்டி வந்து பன்னீர் வந்து வீட்டில் ரெடி பண்ணல, கடையில் தான் வாங்கியிருந்தோம். அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். சுடுதண்ணியில் போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் சாஃப்ட் ஆயிரும். 2 நிமிஷம் இருந்தால் போதும், ரொம்ப நேரம்லாம் இருக்க வேண்டாம். நான் வந்து தண்ணியில் போட்டுட்டு இருக்க பார்த்து நானும் போட போகிறேமான்னு தம்பி வந்து அடம்பிடிச்சிட்டு இருந்தான். சரின்ட்டு தம்பிக்கு ஒன்று ஒன்றா கொடுத்தேன். அவனும் ஒன்று ஒன்றா போட்டுட்டு இருந்தான். அப்புறமேட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் சுடுதண்ணியில் இருந்தால் போதும். நான் வந்து பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி வச்சுருந்தேன். அதெல்லாம் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அடுப்பு கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்ட்டு அந்த பாத்திரம் எல்லாமே அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டேன். பன்னீரும் 2 நிமிஷம் நல்லா இதாகிடுச்சு, சுடுதண்ணியில் இருந்துருச்சு. அது தண்ணி எடுத்து வச்சிடணும், சுடுதண்ணியில் வச்சிடக்கூடாது. அதனால் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுருந்தேன். பன்னீர் வந்து ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ வந்து சுடுதண்ணியில் போட்டு வச்சதுக்கும் நல்லா சாஃப்டாகிடுச்சு. அது தண்ணியை எடுத்து வச்சுட்டு கிரேவிக்காக வந்து வெங்காயம்லாம் நறுக்க ஆரம்பிச்சிட்டு இதுக்கு வந்து தக்காளி எதுவுமே தேவையில்லை. நான் வந்து வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் எடுத்துருந்தேன். தக்காளி இதுக்கு போட வேண்டாம். வெங்காயம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம், அதனால் குட்டியாக தான் கட் பண்ணணும், அந்த மாதிரி கிடையாது. நம்ம நீல வாக்கில் கூட இல்லை கொஞ்சம் பெருசாக கூட நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து நீல வாக்கில் தான் கட் பண்ணியிருந்தேன். எல்லா வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறமாட்டி கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானக்கப்புறமாட்டி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் ஒரு 4-5 பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும்னு அவசியம் கிடையாது, கண்ணாடி பதத்தில் இருந்தாலே போதும். அதுக்கப்புறமாட்டி ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை சேர்த்து கொத்தமல்லி இலை நல்லா சுருங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினக்கப்புறமாட்டி இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. ஃபேனில் ஆறட்டும். இதை வந்து நம்ம மிக்சியில் சேர்த்து அரைக்க போகிறோம், அதனால் நல்லா ஆறட்டும். அப்புறமாட்டி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அந்த கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய், நான் வந்து பட்டர் இல்லை அதனால் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெயும் நெய்யும் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானக்கப்புறமாட்டி இந்த பன்னீரை ஃபுல்லாக அதில் சேர்த்து நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலர், ரொம்ப ப்ரௌன் கலர் வரணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ப்ரௌன் கலர் வந்தக்கப்புறமாட்டி திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் எல்லாம் ஃபேனில் ஆற வச்சுருந்தோம்ல, அதை ஒரு மிக்ஸி சாரில் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, சீரகப்பொடி, கொஞ்சம் மிளகு பொடி, கூடவே உங்களோட தயிர் இருந்தால் தயிர் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கோங்க. என் தயிர் இல்லை, அதனால் இதை மட்டும் நான் மிக்சியில் அரைச்சிட்டேன். அரைச்சக்கப்புறமாட்டி அதே கடாய் வச்சுக்கோங்க. லைட்டாக மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சீரகம், அப்புறமாட்டி பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பொரிஞ்சக்கப்புறமாட்டி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 கொதி வந்தக்கப்புறமாட்டி அதில் பன்னீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீர் வந்து ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சக்கப்புறமாட்டி கடைசியாக வந்து கறி மசால் பொடி போட்டு ஒரு 2 கிண்டி விட்டக்கப்புறமாட்டி உங்ககிட்ட வந்து கஸ்தூரி மேத்தி இருந்தால் அதையும் கையில் வந்து இது பண்ணி போடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் கொத்தமல்லி இலையை கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து கஸ்தூரி மேத்தி தான் கடைசியாக வந்து இது பண்ணி போட்டிருக்கேன். அவ்வளோதான், ஆப்கானி ஸ்டைல் வந்து பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் செஞ்சுருக்கேன். சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டு பார்த்தேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.